Slide 16. Post-COVID consolidation failure for 4 policies cause. தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமான வரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் இருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு திட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் நல்லாவே தெரிந்தது. திடீரெல்லாம் நிறுத்தல இருந்த போதிலும் அந்த மாற்றத்திற்காக தயாராக வேண்டிய நடவடிக்கைகள் பொதுவான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. மூன்றாவது, அன்றாட நிதி பற்றாக்குறைகளை சமாளிப்பதற்காக மூலதன செலவுகளை தொடர்ந்து பலியிடப்பட்டன. அதன் விளைவாக ரூபாய் 31,055 கோடி மதிப்பிலான சொத்து உருவாக்க வாய்ப்பு இழக்கப்பட்டது. நான்காவது, மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் PSU நீண்ட காலமாக இருந்து வந்த கட்டமைப்பு ரீதியான பலவீனங்கள் சரி செய்யப்படாமல் விடப்பட்டன. மின்துறையின் நிதி இடைவெளி நிரப்புவதற்கான ரூபாய் 1,45,180 கோடி செலவிடப்பட்டது. போக்குவரத்து துறையின் செலவுகள் டபுள்டு. நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் 27,181 கோடியாக உயர்ந்தது. இங்கே நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும். பிரச்சனை ஒருபோதும் நலத்திட்டங்களில் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நீண்ட காலம் தாங்கி செல்வது தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்வில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தின் வருமானம் குறைந்த பிறகும் அது புதிய பெரிய மாதத்திர செலவுகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை தொடர்ந்து ஒத்தி வைக்கிறது. வீட்டை பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. மேலும் நஷ்டத்தில் இயங்கும் குடும்பத்தை தொழிலுக்கு அதை சீர்திருக்கி தொடர்ந்து பணம் செலுத்தி கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தனியாக சமாளிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஒன்றாக நடந்தால் அதுவே ஒரு குடும்பத்தை நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் பாதையாக மாறிவிடும். ஸ்லைட் 17. தமிழ்நாடு vs peers a comparative scoreboard. இந்த மதிப்பீடு அட்டவணை அதை முழுமையாக அறியும் உரிமை உங்களுக்கு உண்டு. இதில் 8 முக்கிய குறியீடுகள் உள்ளன. கடன், நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கு, சொந்த வரி வசூல் திறன், வட்டி சுமை, கட்டாய செலவுகள், மூலதன செலவுகள் மற்றும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள். இந்த 8 குறிப்பீடுகளையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. இவை அனைத்தும் ஒத்த தொழில்துறை அமைப்பு, ஒத்த பொருளாதார வலிமையும் கொண்ட மாநிலங்கள். மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரே தொடக்க நிலையிலிருந்து மீட்சி பயணத்தை தொடங்கின. ஒரு தொடக்க புள்ளியில் இருந்து தொடங்கி ஒரு போட்டியை ஓடி அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசி இடத்தில் முடித்தால் அதற்கு காரணம் பிரச்சனை வெளிப்புற சூழ்நிலை இல்லை. இந்த வேறுபாடு வீதியில் உருவானதல்ல, நாம் எடுத்த முடிவுகளால் தான் உருவானது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு எளிய உதாரணம். உங்கள் வகுப்பு தோழர்களிடம் மதிப்பெண் பட்டியலுடன் உங்கள் மதிப்பெண் பட்டியலும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றியவர்கள், ஒரே தேர்வு எழுதியவர்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் அதற்கான நேர்மையான பதில் மதிப்பெண் பட்டியல்
மறைப்பதல்ல, மாறாக நாம் எவ்வாறு படிக்கிறோம் என்பதை மாற்றுவதே சரியான பதிலாகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.